சாம்பல்லம் பூய்திலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற யோபுக்குள்ள ஒரு வாஞ்ச 19:27 அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சை இதைத்தான் சொல்ற. என்னது இந்த வாஞ்சை? என்ன வாஞ்ச? என் மீட்பரை நான் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 25 மறக்காதீங்க. மை ரெடிமேர் தானே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். என் மீட்பர், மை சேவியர், மை ரெடிமேர், அவர் உயிரோடு இருக்கிறார். நான் வணங்குற, நான் வழிபடுகிற என் கடவுள் உயிருள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் ஒரு நாள் வரும், எல்லாம் இயேசுநாதர் எப்போ வர்றாரு? ட்ரெயின்ல வர்றாரா, பிளைட்ல வர்றாரா? கேலி பண்ற கூட்டம் பெருகின்னு இருக்கு. வருகைக்கு ஆயத்தம் இல்லாத கூட்டங்கள் கிறிஸ்தவத்தில் பெருகி கொண்டு இருக்கு. வருகை பற்றி பேசாத ஊழியக்காரருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்கு. ஜனங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவதற்கு பதிலாக வீணான வார்த்தைகள், கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்களை சத்தியத்தை விட்டு விலகி செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறாங்க. தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு பதிலாக சொந்த சுய ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களை காணிக்க பணன்னு வஞ்சிக்கிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் பெருகி இருக்கிறாங்க. நம்ம ஆட்களும் இந்த கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு கெட்டு போயிடுச்சு பாத்துக்கிறீங்களா? இவன் பொஞ்சதியை விட்டுட்டு இன்னொருத்தவன் பொஞ்சதியை பிடிச்சுக்குவான். கேட்டா அவங்க பர்சனல் லைஃப் பாஸ்டர், அதுல நம்ம தலையிடக்கூடாதுன்னு சாத்தானுங்க இதுங்க எல்லாம். பர்சனல் லைஃபுக்கும் கிறிஸ்துவத்திற்கு தான் சம்பந்தம் இருக்குது. ஒரு ஊழியக்காரனை யாரு? ஒரு ஊழியக்காரன் யார்? ஒரே மனைவி உடையவன், ஒரே புருஷனை உடையவன் தான் ஊழியக்காரன். பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு சத்தியம் தெரியுதுல, ஒரு மனங்கடியம் தெரியுதுல உங்களுக்கு. ஆனால் அது பர்சனல் லைஃப்ங்க. அவங்க எப்படின்னா போட்டோம், ஐயா பாடுற பாட்டுல சொர்க்கம் போயிடலான்னு, நரகத்துல கூட ஸ்பெஷல் பிரான்ச் தான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. நீ சத்தியத்துக்கு நீ நிக்கலன்னா வேற யாரும் நிப்பாங்க. நீ சத்தியத்திற்காக நிக்கலன்னா யார் நிப்பான்? நீ ஒரு வசனத்தை புரியாம எல்லாத்துக்கும் ஜால்ராச்சுன்னா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டம் எங்க? அதுதான் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார். எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் வரும், கடைசி நாளில் அவர் என்ன செய்வாரு? இந்த பூமியின் மேல் நிற்பார். மறக்காத, எந்த பூமியில நம்ம இருக்கிறோமோ இந்த பூமியில ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிற ராஜாதி ராஜன் இந்த பூமியில ஒரு நாள் வந்து நிற்பார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே, அவர் வந்து நிற்பார்.